بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا யார் யாருடைய குடும்பங்களில் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவருடைய நோய் நொடிகளை எல்லாம் இந்த உமராவினுடைய பரக்கத்தை கொண்டு நீ நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய இறை இல்லத்தில் நாங்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவங்களை மறைத்து மன்னித்து நீ அருள் புரிவாயாக. எங்கள் முக்கியமான ஒரு உம்ரா சம்பந்தமான ஒரு 3 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம முதலாவது விஷயம் பயணமாக இருக்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை பற்றி பேசும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னா, துனியாவில் 3 நபர்களுடைய துஆக்களை அல்லாஹ் திரையின்றி கபூல் செய்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. 3 நபர்கள் யாருன்னு சொன்னால் முசாஃபிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயணிகளுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்போ பயணம் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பயணம் என்றால் சிரமம் என்று சொன்னார்கள். ரசூல் என்ன சொன்னாங்க, பயணம் என்றாலே ஒரு சிரமம் தான் என்று சொன்னார்கள். இப்போ நம்ம முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்.